ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் எப்படி போகுது உங்கள் டேஸ் எல்லாம்? லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இது வந்து கிச்சனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தான். இது வந்து நிறைய பேர் தேவையில்லை, இது எதுக்கு நமக்கு நினைப்பீங்க. பட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. இதை வச்சு நம்ம பண்ணும்போது கிச்சனில் கொஞ்சம் வேலையும் கம்மியாகும். இது வந்து சில நேரத்தில் நமக்கு வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஹீட்டும் இதுவாகும். உங்களுக்கு எதுவும் புரியலன்னு நினைக்கிறேன். நான் என்ன ப்ராடக்ட்டுன்றது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுதான் வாட்டர் கிட்டில். இந்த ப்ராடக்ட்டை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட்டில் வந்து என்னென்னா, இந்த வாட்டர் கிட்டில் வந்து மேட் இன் போர்ச்சுகல்ஸுங்க. இந்த வாட்டர் ஹீட்டர் இது வந்து கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1.7 லிட்டர்ஸ். அதுக்கப்புறமா இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ஷட் ஆஃப், அதாவது ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஹாட் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கட் ஆஃப் ஆகிடும். ஸோ நீங்கள் பக்கத்தே நின்று இதை ஆஃப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து குழந்தைங்க கிட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, குட்டி பேபிஸ்லாம் இருக்குன்னா உங்களுக்கு இந்த வாட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாப்பாவுக்கு ஏதாவது மிக்சிங்க்கெலாம் உங்களுக்கு சூடு தண்ணி தேவைப்படும். இது வந்து வாட்டர் ஷட் டவுன் ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு ரொம்ப நேரம் அந்த தண்ணி ஹீட்டில் கொஞ்சம் இருக்கும், வார்மாகவும் இருக்கும். இதுவே வந்து இது வந்து ஃபுல் ஸ்டீலு. ஸோ உங்களுக்கு பிளாஸ்டிக்ஸ்னாலும் நமக்கு இப்போலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணுறாங்க. அதனால் ஃபுல் ஸ்டீலுன்னும் போது நமக்கு ரொம்ப நல்லது தான் அந்த ஸ்டீலில் யூஸ் பண்ணுறது. ஸோ ஆன்டி லைம்ஸ்டோன் ஃபில்டர் வேறு இருக்குது. இதில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ரவுண்டாக கீழே ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நமக்கு ப்ளக் பாயிண்ட் கொடுத்த ஒரு இது ஒன்று வரும். ரவுண்ட் சர்க்கிளில் ஒரு காயில் ஒன்று வரும். அது வச்சு தான் நம்ம அதுலேருந்து தான் தண்ணி ஹீட் ஆகுது. இது கரண்ட்டில் பண்ணுறது தான், பட் உங்களுக்கு அந்தளவுக்கு பவரும் ரொம்ப எடுத்துக்காது, சேவ் தான் இது. ஸோ இப்போ நம்ம எப்படி அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் உள்ளே என்ன எப்படி இருக்குன்ற. இப்போ இந்த ப்ராடக்ட்டை பார்க்குறோம், உள்ளே என்னென்னலாம் இது கூட கொடுத்துருக்காங்களா, இல்லை இது வெறும் அந்த இது மட்டும் தான் இருக்குமா என்னன்றது நம்ம ஜஸ்ட் பார்த்து தான் தெரியும். நானும் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். பட் ரொம்ப யூஸ்ஃபுல் தாங்க. ஏன்னா நீங்கள் கிரேவிக்கெலாம் தண்ணி ஊற்றி நீங்கள் சும்மா மிக்ஸ் பண்ணுறதை விட நல்லா ஹாட் வாட்டரில் கிரேவியெலாம் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம் நீங்கள் தண்ணியை போட்டு ஹீட் பண்ணிக்கிட்டே நீங்கள் உங்கள் குக்கிங் ஒர்க்கை கூட பண்ணலாம். அப்போ இன்னொன்று கிரேவிஸ்க்கும் நல்லா இருக்குதோ இருக்கும். மேனுவல் கைடு ஒன்று இருக்குது இதில். அதுக்கப்புறம் இதுதான் நான் சொன்ன அந்த ரவுண்ட் காயில். இதுதான் பேஸ் யூனிட். இந்த பேஸ் யூனிட் மேலே தான் நம்ம அந்த ஜக்கை வைக்க போகிறோம். இதுலேருந்து தான் நமக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து யூரோப்பியன் ப்ளக்கில் இருக்குது. நம்ம இந்தியன் ப்ளக் நான் மாற்றணும். இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவங்க போர்ச்சுகல்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ அந்த ப்ளக் மட்டும் நான் இப்போது உங்களுக்கு அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் இப்போது உள்ள ஜக்கு பாருங்கள், 1.7 லிட்டர்ஸ். நல்லா இருக்குங்க ப்ராடக்ட், ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா வெயிட்டாகவும் இருக்குங்க இந்த ப்ராடக்ட்டு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்குது. இது பாருங்கள், ஸ்டீல் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப மிஷினரியில் பண்ண ஸ்டீல் மாதிரி ரொம்ப நல்லா இருக்குங்க. பாலிஷ்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் இது ஓப்பனிங் வந்து பின்னாடி இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்குங்க. இதை நீங்கள் அமுத்துனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பன் ஆகிடும் மேலே. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ் தான், நல்லா உள்ள டீப்பாக நல்ல அகலமாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஃபில்ட்ரு மாதிரி இருக்குது. இதுலேருந்து தான் நமக்கு தண்ணி வரும்போது நமக்கு வெளியிலலாம் சிந்தாமல் நல்லா ஃபுல்லாக தண்ணி நல்லா இதுவாக வர மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லெவல் இண்டிகேட்டர் இருக்குது. தண்ணி நம்ம எவ்வளோ ஊற்றுறோமோ அந்த ஊற்றுற அளவுக்கு இங்கே வந்து நமக்கு காமிக்கும், இவ்வளோ தண்ணி இருக்குது, இவ்வளோ ஊற்றிருக்கீங்கன்றது. ஸோ அந்த லெவல் இண்டிகேட்டர் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றுறோம், தேவையில்லாமல் நிறைய ஊற்றிட்டோம்னாலும் கீழே வடிய ஆரம்பிச்சிடும். இது இண்டிகேட்டர். தண்ணி சூடானதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் பண்ணுற கட்டர் வந்துடும். கீழே பவர் பாருங்கள், பவரோட இது போட்டிருக்காங்க ஆன் ஆஃப் மாதிரி. ஸோ இது இண்டிகேட்டர் நமக்கு ஸ்விட்ச் இதுவாக ஆகிடுச்சு, ஹீட் ஆகிடுச்சுன்னு. அதுக்கு கீழே இந்த சொன்னல இந்த பேஸ் காயிலில் இதுதான் இங்கே போய் உள்ள இதுவாகும், ஃபிக்ஸ் ஆகும். இது வாட்ஸ் பார்த்திங்கன்னா 2000 வாட்ஸு. உடனே இப்போ 1 மினிட் அந்த மாதிரி டைம்லேயே உங்களுக்கு ஹீட் ஆகிடும் தண்ணி. ஸோ இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி ப்ளக்கில் போட்டு இப்படி சொருவி வச்சுட்டு நீங்கள் இதை இப்படி அமுத்திட்டிங்கன்னா போதும். அமுத்துனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது ஹீட் ஆகிட்டு உடனே உங்களுக்கு கட் ஆஃப் ஆகி மேலே அந்த இது வந்து இப்படி எலும்பிக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. இது ஆக்சுவலாக இது வந்து எல்லோரும் கிச்சன்லேயுமே இதுவும் ரொம்ப முக்கியமான, மிக்சியெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை மாதிரி இந்த கிட்டில் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்களும் இதை வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் வியூவர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்யூ. பாய்.